கிர்மிச் கி கேந்த். கிர்மிச் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு விதமான மெட்டீரியல். அதனால அது வந்து இந்த கிரிக்கெட் பால் இருக்கும் இல்லையா, அந்த மெட்டீரியலான ஒரு பால். கேந்துனா பால். ஸோ அதனால கிர்மிச் கி கேந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. கமீர் கி சுட்டியான் தி. கமீர் அப்படின்னா சம்மர், சுட்டியானா வெக்கேஷன். அது ஒரு சம்மர் வெக்கேஷன் டைம். दोपहर के समय दिनेश घर में बैठे कोई कहानी पढ़ रहा था. அந்த தோப்கர்னா ஆஃப்டர்நூன் மதிய சமயத்தில் தினேஷ் வந்து வீட்டில் உட்காந்துட்டு கஹானினா ஸ்டோரி படிச்சுட்டு இருக்காரு. तभी पेड़ के पत्तों के हिलाती हुई कोई वस्तु दम से घर के पीछे वाले बगीचे में गिरी. அந்த நேரத்தில் மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து ஹிலாத்தினா ஷேக்கிங், ஒரு ஆடுற மாதிரி சவுண்டு கேட்டு ஏதோ ஒரு விஷயம் வஸ்துன்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கீழே தம்முன்னு விழுற சத்தம் கேட்குது. கிரினா விழுது. தினேஷ் ஆவாஸ் से पहचान गया कि वह वस्तु क्या हो सकती है. அவர் வந்து தினேஷ் வந்து அந்த ஆவாஸ் சவுண்டு வந்து பஹ்சான் வந்து ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது என்னவா இருக்கும் அப்படின்னு அவன் வந்து யோசிக்கிறான். वह एकदम से उठकर बरामदे की चीख सरका कर बगीचे की और பாகா. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த சத்தத்தை கேட்டு உட்டாக்குன்னா உடனே எந்திரிச்சு பராமதே அப்படின்னா வெரண்டாக்கு ஓடி போய் பார்க்குறான். சீக்கு உடனே சட்டுண்டு வந்து பஹீஜேனா கார்டன், ஓகே, பின் தோட்டம் இருக்கும் இல்லையா கொல்லை பக்கம், அந்த மாதிரி இதுக்கு பாகானா ஓடி போய் பார்க்குறான். அரே அரே பேட்டே கஹா ஜா ரஹே ஹே, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. பாக லூ சல் ரஹி ஹே. லூ அப்படின்னா ஹாட்டான காற்று வீசுது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. தினேஷ்கி மா மெஷின் சலாத்தே சலாத்தே எக்தம் ஜோர் சே போலி. அவங்க மிஷினை மிதிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, தையல் மிஷினை. பரந்து தினேஷ் ருக்கா நஹி. ஆனால் அதை வந்து பரந்துனா பட் தினேஷ் வந்து ருக்கானா ஸ்டாப் பண்ணவே இல்லை. உஸ்னே பேரோன் மே செப்பல் பி நஹி பஹினி. அவன் வந்து அவனோட பேரோன்னா கால்களில் வந்து செப்பல் கூட அவன் மாட்டவே இல்லை. ஜூன் கா மஹீனா தா, அது ஜூன் மாதம் அப்படின்னு, மஹீனானா மாதம். தர்த்தி தவே கி தர தப் ரஹீதி. அதாவது அந்த தர்த்தினா அந்த ஏர்த், அந்த தரை வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சூடு, தவா மாதிரி, தோசைக்கல்ல தவா இருக்கும் இல்லையா, அந்த தவா மாதிரி சூடாக இருக்குது. பர் தினேஷ் கோ பேரோன் கே ஜல்னே கி பி சீந்தா நஹி ஹே. சீந்தானா வரி. அவன் வந்து கொஞ்சம் கூட அதை பொருட்படுத்தவே இல்லாமல் அவன் வந்து போகிறான். வெஹ ஜஹா சே ஆவாஜ் ஆயி தி உசி அவுர் பாக் சலா. அந்த சத்தம் என்னவா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாக்னா ஓடுறான். सामने ही क्योरियोन में बिंदियों के ऊंचे ऊंचे पौधे थे. एक और सीताफल की घनी बेल ஃபெயிலி हुई थी. ஸோ அவன் வந்து அங்கே போனப்போ அங்கே என்னென்னா பிந்தியோனா லேடிஸ் ஃபிங்கர் செடி இருக்குது. அது ரொம்ப உயரமாக வளர்ந்துருக்கு. ஊஞ்சே பகுதினா பெரிய வளர்ந்த ஹைட்டான பிளான்ஸ், அந்த செடிகள்லாம் இருக்குது. சீத்தாப்பழ செடி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து அவன் வந்து பார்க்குறான். அங்கே இருக்க அந்த கார்டனில் வந்து கியோரியோனா கார்டனில் சாரோன் ஒரு அப்படின்னா அந்த கார்டன், கியோரியோனா கார்டனில் நாலா பக்கமும் பார்க்குறான். கேலேனா வந்து பனானா, வாழை மரம் இருக்கு இல்லையா, அதோட அந்த லஹ்ரா ரஹேத்தே, அதோட இலைகளை வந்து திருப்பி லஹ்ரானா ஷேக்கிங், அதை வந்து ஷேக் பண்ணி பார்க்குறேன். ஜல்தி பிந்தியோன் கே பௌதோன் கோ உல்டா பல்ட்னா அரண்பன் கியா. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, எல்லா பக்கமும் அந்த செடிகளை இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டி பார்க்குறான். அவனுக்கு ஏதாவது கிடைக்குதா, அந்த ஏதோ ஒரு விஷயம் விழுந்தது இல்லையா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு. ஜப் வஹா குச் நஹி மிலா தோ உஸ்னே சாரி சீதாஃபல் கி பேல்தான் மாறி. ஆனால் அவனுக்கு அது அப்படி எதுவுமே கிடைக்கல. பராபர் மே ஹி கூன்ஸ்னே கூண்டே பனா ரஹே தே. கூண்டே அப்படின்னா அந்த எலியோட பொந்து இருக்கும் இல்லையா, எலி வந்து இந்த கார்டனில் பார்த்திங்கன்னா பொந்து போட்டு போகும் இல்லையா, அதை சொல்கிறான். அதை வந்து அவன் போய் பார்க்குறான். தூந்தே ஜப் உஸ்கி நிஹா उधर गई तो उसने देखा ही घूंटे के ऊपर ही एक बिल्कुल नई चमचमाती किरमिच की गेंद पड़ी है. ஸோ அதை தூந்தேனா சர்ச் பண்ணுறான். அதாவது நல்லா தேடி பார்க்கும்போது அந்த எலியோட இது இருக்கு இல்லையா பொந்து, அதுக்கிட்ட வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு நைனா ஒரு புதுசான, சம்சமாத்தினா ஷைனிங்கான, ஒரு புது ஷைனிங்கான கிர்மிச் பால், அதாவது கிரிக்கெட் பால் மாதிரி பார்க்குறான். தினேஷ் நே ஹாத் படாக்கர் கயந்த் உட்டா. உடனே அந்த பாலை வந்து அவன் கையில் எடுக்கிறான். लगता था जैसे किसी ने उसे आज ही बाजार से खरीदा है. அதை பார்த்தா அது இன்னைக்கு தான் பஜார்லேருந்து வாங்கின மாதிரி அந்த பாலோட தோற்றம் வந்து அவனுக்கு தெரியுது.
उसने उलट पलट कर देखना परंतु कुछ भी समझ में नहीं आया. அவனுக்கு அது பார்த்துட்டு அவனுக்கு எதுவுமே புரியலை. नजर उठाकर उसने पास की 3 मंजिली इमारत ही और देखा ही हो सकता है. அதாவது 3 மஞ்சிலினா 3 மாடி கட்டடம் ஃப்ளாட் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ளாட்டில் பார்க்குறான். ஏன்னா அங்கேருந்து யாராவது வீசியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பசங்க தெரியாமல் அடிச்சிருப்பாங்களான்னு பார்க்குறான். किसी बच्चे ने इसे ऊपर से फेंका हो परंतु उस इमारत के हिस्स और खुलने वाले सभी दरवाजे और கிடிக்கியோன்னா ஜன்னல்கள், அந்த ஜன்னல் வழியாக அந்த மாடி கட்டடம் இருக்குல்லையே 3 மாடி கட்டடம், அது வழியாக அது வந்திருக்குமோன்னு பார்க்குறேன். பந்தே, ஆனால் அந்த கிடிக்கியும் அப்படின்னா என்னென்னா விண்டோஸ் எல்லாமே பந்துன்னா அடைச்சிருந்துச்சு. சத்கி மூண்டேர் அப்படின்னா அந்த டெரஸ் மாடி இருக்குல்லையே மொட்டை மாடி தான் மூண்டேன்பாங்க. லேக்கர் நீச்சே தக் தேப் சூப் சில்சிலா ரஹி ஹிதி. ஸோ அங்கேருந்து யாராவது வீச்சிருப்பாங்களோ அப்படின்னும் அவன் யோசிக்கிறான். ஃபிர் ஆனால் கோன் கரீத் சக்தா ஹே நயி கேந்த், அப்போ யாரோட தான் இருக்கும் இந்த புது பால்? தினேஷ் நே சுதீர் அனில் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸோட நேம் எல்லாம் அவன் மண்டையில் ரீகால் பண்ணி பார்க்குறான். தீபக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட நேம்லாம் சொல்லி பார்க்குறான். சபிகே நாம் மன் மே தோஹ்ரா ரிப்பீட் பண்ணுறான். தோஹ்ராஏன்னா ரிப்பீட் பண்ணி பார்க்குறான். எதி கேந்த் கரீதனே மீஹே தோ இசே தோப்கரி மே இசே நீச்சே கோன் ஃபேங்கா. அப்போ அவங்கள்தாவும் இல்லைனா இந்த பாலை யார் தான் இங்கே போட்டிருப்பா? ஹோ நா ஹோ யஹி கேந்த் பாஹர் சே ஹி ஆயி ஹே, ஏதோ பக்கத்தில் இருந்து தான் வெளியிருந்து வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறான். உஸ்னே சடக், அதாவது சடக்னா ரோடு, அந்த ரோட்டுக்கு மேலே இருக்க கோல்னா ஒரு ரவுண்டான சக்கர் கே பஹிஜே, ஒரு ரவுண்டான கார்டன் இது இருக்குது கிரவுண்டு மாதிரி, அந்த பஹிஜேல கார்டன் அதில் போய் பார்க்குறான். தேக்கா பரந்து வஹாம் பர் கேவல் தோ 4 गायों की दिखाई पड़ी जो पड़ों के नीचे சுர்தான் ரஹீதி. ஆனால் அங்கே போய் பார்த்தப்போ ஒரு 4 காயம்னா பசுமாடை தான் கட்டி வச்சுருந்துருக்காங்க, வேறு எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியலை. அப்போ அவன் யோசிக்கிறான். உசே தியான் ஆயா ஹி யா जाने कितने बार अपने मोहल्ले के बच्चों की गेंद क्रिकेट खेलते हुए दूर चली गई और फिर कभी नहीं मिला. ஏதோ குழந்தைங்க மொஹல்லேன்னா அந்த தெருவில் இருக்க குழந்தைங்க யாரோ கிரிக்கெட் விளையாடும்போது இது வீசப்பட்டிருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இது एक बार तो एक गेंद एक चलते हुए ட்ரக் மே பி ஜா படித்தி. இந்த மாதிரி தான் ஒரு தடவை ட்ரக்கில் அவனோட பாலும் விழுந்து தொலைஞ்சு போனதை அவன் நினைவுபடுத்தி பார்க்குறான். தபி பீத்தர் சே மா ஹி ஆவாஜ் ஆயி. பீத்தர்னா அவங்க அம்மா கத்துற சத்தம் கேட்குது. பீத்தர் உள்ளே அவங்க அம்மா ஆவாஜ்னா சத்தம் கேட்குது. ஆயி வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஹரே தினேஷ் தூ सुनीगा नहीं, सब अपने अपने गारों में से रहे हैं और तू धूप में घूम रहा है. ரொம்பவே வெயிலாக இருக்குது, நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கத்துறாங்க. தினேஷ் கேந்த் கோ ஹாத் மே லியே உயே பீத்தர் ஆ கயா. உடனே அந்த பால் அவன் கையில் எடுத்துக்கிட்டு உள்ளே வந்துடுறான். டண்டே फर्श पर बीची चटाई पर वहाँ लौट गई और सोचने लगा. அவன் என்ன பண்ணிருந்தானா, அந்த டண்டேனா அந்த கூலான நல்ல சில்லான ஃபர்ஸ்ன்னா ஃப்ளோர் தரையில் படுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான், பிச்சின்னா பாயில் படுத்துட்டு அவன் யோசிக்கிறான். சோஷனா யோசிக்கிறான். பேல் ஹி யஹ் கேந்த் மொஹல்லே மேசே கிசி ஹே நா ஹோ. இது யாரோட தான் இருக்கும், இந்த தெருவில் மொஹல்லையில் யாரோட தான் இருக்கும். பரந்து ஈமான்தாரி இசி மேஹே ஹி ஏக் பார் சப்சே பூச் லியா ஜாயே. நான் இந்த ஈமான்தாரினா ஆனஸ்ட்டாக இருந்து இது யாரோடதுன்னு கேட்டு அவங்கக்கிட்ட நான் இதை கண்டிப்பாக சேர்த்துடுவேன் அப்படின்னு அவன் மனசில் பேசிக்கிறான். கமீர் கி சுட்டியாந்தி, அது சம்மர் வெக்கேஷன் டைம். பச்சோன்னே கேல்னே கி சுபீத்தானா ஃபெசிலிட்டி, அந்த பசங்கள்லாம் விளையாடுறதுக்கான ஃபெசிலிட்டியில் தியான் மே ரக்தே ஹுயே ஏக் கிளப் பனாயா ஹுவா தா. ஸோ அந்த தெருவில் இருக்கவங்க, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க ஒரு கிளப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. क्लब बनाया ஏற்படுத்தியிருக்காங்க. उसे क्लब में सभी बच्चों के लिए बल्ले थे और गेंद खरीदने के लिए आपस में क्लब का चंदा देकर पैसा
இக்டட் கர் லேத்தே தே. ஸோ அந்த கிளப்பில் வந்து குழந்தைங்களுக்கான பால், அதாவது வந்து பல்லேனா பாலு, பேட்டு, கேந்து, பால் இதெல்லாம் வாங்குறதுக்காக, கரீதனை வாங்குறதுக்காக அங்கே இருக்கவங்கலாம் ஃபண்டு ரேஸ் பண்ணுறாங்க. அதான் சந்தாங்கிறாங்க. அதை வந்து ஃபண்டு ரேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சாம்கோ சாரே பச்சேன் இக்டட் உயே, அதாவது சாயந்தர நேரம் எல்லா குழந்தைங்களும் ஒன்றா கூடுறாங்க. சாம்னா ஈவினிங், சாரேனா எல்லா, பச்சேனா குழந்தைங்க. தினேஷ் நே சபி சே பூச்சா, தினேஷ் அந்த நேரத்தில் சொல்கிறான், முஜே ஏக் கேந்த் மிலா ஹே, என்கிட்ட ஒரு பால் கிடச்சிருக்கு. அகர் तुमने से किसी की गेंद को गई हो तो वह गेंद की पहचान बताकर गेंद मुझसे ले सकता है. ஸோ இதோட அடையாளத்தை சொல்ல முடியும்னா நான் இந்த பாலை உங்ககிட்ட தரேன். அதாவது தும்மே சே, இந்த பால் உங்களோட தான் இருந்தா, கேந்து கோ கை ஹோ தோ வெஹ கேந்த், அந்த பாலை நான் உங்கள்கிட்ட கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தபி அனில் போலா கேந்த் தோ மேரி கோ கை ஹே. ஸோ இப்போ அனில் சொல்கிறான் கேந்த் வந்து என்னோடது தான் அப்படின்னு. கப் கோயி தீ தேரி கேந்த், உன்னோட பால் எப்போ தொலைஞ்சு போச்சு அப்படின்னு தினேஷ் கேட்குறான். யஹி கோயி 4 மஹீனே பெஹலே, 4 மஹீனேனா 4 மஹீனேனா மாதம், 4 மாதத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறான். தோ வெஹ கேந்த் தேரி நஹி, அப்போ அது உன்னோட பாலாக இருக்க முடியாது. தினேஷ்னே கஹா, தினேஷ் சொல்கிறான். ஃபிர் வெஹ மேரி ஹோகி. सुधीर ने तुरंत उस पर अपना अधिकार जताते हुए कहा. ஸோ அதுக்கடுத்து வந்து சுதீர் சொல்கிறான் அது என்னோட தான் ரொம்ப அதிகாரமாகவே சொல்கிறான். வெஹ கேசே தினேஷ்னே பூச்சா, அது எப்படி? தோ முஜே கேந்த் தேக்கா தே மே அப்னி நிசான் பதா தூங்கா, நீ அந்த பாலை என்கிட்ட காட்டு, தேக்கானா காட்டு, நான் பார்த்துட்டு அதோட மார்க்கை நான் வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். வா யஹ கேசே ஹோ சக்தா ஹே, தினேஷ் போலா, எல்லாராலையும் தான் அதை சொல்ல முடியும். தினேஷ் சொல்கிறான். கேந்த் தேக்கர் நிசான் பதானா கோன் சா கடின் ஹே, யாரால தான் பாலை பார்த்து அடையாளத்தை சொல்கிறது கஷ்டமாக இருக்க போகிறது? கடின்னா கஷ்டம். பினா தேக்கே பதா தப் ஜானோ, நீங்கள் வந்து அதை பார்க்காம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். तभी ऊपर से दीपक उतर गया. दीपक अपना मतलब शिदर्थ करने तथा अवसर पड़ने पर सभी को मित्र बना लेने में चतुरता. அதுக்கடுத்து அந்த இடத்துக்கு தீபக் வரான். தீபக் வந்து ரொம்பவுமே வந்து சாமர்த்தியமானவன். சத்துர் அப்படின்னா சாமர்த்தியம். ஸோ வந்து அவன் வந்து கேந்த் கி பதா சுன்கர் தீபக் போலா, கேந்தை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுட்டு லிசன் பண்ண, சுன்கர்னா லிசன் பண்ணிவிட்டு அவன் வந்து கேந்த் மேரி ஹே, என்னோடது தான் அப்படின்னு சொல்கிறான். கேசே தேரி ஹே, அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. சபீன் நே ஏக் சாத் பூச்சா, எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க. சாத்னா வித், எல்லாருமே சேர்ந்து. கல் ஹி தோ தூ रहा था कि इस बार तेरा पापा तुझे गेंद लाने के लिए பேசே நஹி தே ரஹே ஹே, என்னோட அப்பா வந்து எனக்கு, அதாவது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பாப்பா துஜே கேந்த் லேனே, வாங்கிக்கோன்னு சொல்லி, பாப்பானா அப்பா வந்து காசு கொடுத்தாரு. பேசே நஹி தே ரஹே ஹே மேரி கேந்த் நே 5 மஹீனே பெஹலே கோயி தி, அப்பா வந்து காசு கொடுத்தாரு, ஆனால் என்னோட பால் வந்து 5 மஹீனேனா 5 மாதத்துக்கு முன்னாடி காணா போச்சு. கோஹி தீனா காணா போச்சு. தீபக் நே கஹா, தீபக் சொல்கிறான். ஜப் படே பையா ஹி சாதி हुई थी ना तभी सुनील ने मेरी गेंद छत पर से नीचे फेंक दी थी. அதான் என்ன சொல்கிறான், என்னோட அண்ணன் கல்யாணம் நடந்தப்போ, ஷாதினா கல்யாணம், அவங்க அண்ணன் பாயின்னா அண்ணா கல்யாணம் நடந்தப்போ சுனில் தான் வந்து அவனோட கேந்தை வந்து சத் அப்படின்னா மேலேருந்து கீழே போட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறான். தினேஷ் அச்சா தர்ரக் ஜனதா தா கி யஹ் கேந்த் தீபக் கி நஹி ஹே, அதாவது தினேஷ்க்கு அச்சா நல்லாவே தெரியும் இது வந்து தீபக்கோட பால் இல்லை. தீபக் ஹி கேந்த் 5 மஹீனே பெஹலே கோஹி, அவனோட பால் வந்து 5 மாதத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிருக்கு. ஊப்பர் யஹ் கபி ஹோ ஹி நஹி சக்தா ஹே, கண்டிப்பாக இது அவனோட பாலாக இருக்க முடியாது. 5 மஹீனே படி ரஹே और उस पर मिट्टी का एक भी दाग ना लगे. ஸோ இது கண்டிப்பாக அவனோட பாலாக இருக்க முடியாது. ஏன்னா 5 மாதத்துக்கு முன்னாடினா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். டஸ்ட்டுனா தாங்குனா டஸ்ட்டு, மிட்டின்னா மண் அந்த மண் ஒட்டி விளாண்டு டஸ்ட் இருக்கும் இல்லையா அது. தீபக் நே கஹா, இப்போ தீபக் சொல்கிறான். மே குச் நஹி ஜான்தா, எனக்கு அது தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. கேந்த் மேரி, ஆனால் என்னோட பால் தான் அது. வெஹே மேரி ஹே और
சிர்ஃப் மேரி ஹே, கண்டிப்பாக ஷிஃப்ட்னா கண்டிப்பாக அது என்னோடது தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுத்தமாக சொல்கிறான். அரே जा जा बड़ा आया गेंद वाला, क्या सबूत है ही यही गेंद नीचे फेंक பி அனில் நே பூச்சா. இப்போ அனில் வந்து சொல்கிறான், வந்துட்டாருப்பா பால் கேந்து வாலான்னா அந்த பாலை வச்சுருக்கப்பா என்ன கேந்து வாலான்னு சொல்லிட்டு கியா சபூத் ஹே, என்ன இது வந்து உன்னோட நீச்சே நீ போட்டியா அப்படின்னு கேட்குறான். தீபக் சொல்கிறான். தீபக் நே கஹா சபூத், ஆமாம் சபூத்னா எவிடன்ஸா, கண்டிப்பாக ஷுவராக நான் தான். முஜே கேந்த் தேக்கா தோ மே ஃபௌரந்த் பத்தாஹூங்கா, ஸோ வந்து நான் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறான். தினேஷ் நே தேக்கா கி ஜகடக் படா ரஹே ஹே, அந்த இடத்துல ஒரு சண்டை வர பார்க்குது. கேந்த் ஹதியானே கே லியே தீபக் சுனில் और சுதீர் और சுனில் கா சாஹரா லே ரஹா ஹே, ஸோ சண்டை வந்து அவங்க 3 பேரும் அந்த பாலை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. வஹா ஜனதா தா கி யதி கேந்த் தீபக் கே पास जली गई तो ये तीनों मिलकर खेलेंगे, கண்டிப்பாக இந்த பால் அவங்க 3 பேர் கையில் போயிடுச்சு அப்படின்னா அவங்க 3 பேரும் தான் விளையாடுவாங்க அப்படின்றது புரியுது. அச்சா மே கேந்த் லா ரஹா ஹூ, அப்போ வந்து தினேஷ் சொல்கிறான், சரி நான் போய் கேந்த் பால் எடுத்துகிட்டு வரேன். பரந்து பட் ஜப் தக் பக்கா சபூத் நஹி மிலேங்கா, அதாவது கண்டிப்பாக இது பக்காவான இதோட அடையாளங்கள் எவிடன்ஸை சொல்லாமல், சபூத்னா அந்த அடையாளங்களோ எவிடன்ஸை சொல்லாமல் மிலேங்கா நான் இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தினேஷ் வந்து கோ தூங்கா நஹி, தினேஷ்னே கஹா, தினேஷ் சொல்கிறான் நான் பால் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். கேந்த் ஆ கயா, பால் வந்துருச்சு. தீபக் உசே தேக்தே ஹீ போலி, தீபக் அந்த பாலை பார்த்துட்டு உடனே சொல்கிறான், யஹி மேரி ஹே, இது கண்டிப்பாக என்னோடது தான் அப்படின்னு சொல்கிறான். यही मेरी गेंद, यह लाल रंग का निशान मेरी है गेंद पर था, என்னோட பாலில் தான் இந்த லால்னா ரெட் கலர், நிசான்னா மார்க்கு, இந்த மாதிரி மார்க் இருக்கும், ரெட் கலராக இருக்கும்னு சொல்கிறான். वाह सभी गेंदों पर ऐसा ही निशान होते हैं, अनिल ने दिनेश का साथ देते हुए कहा, அனில் வந்து சொல்கிறான் எல்லா பால்லையும் தான் வந்து இந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கும். தீபக் ने फिर जोर लगाया, ரொம்பவே சத்தமாக சொல்கிறான். மே अपने पापा से कहलवा सकता हूँ कि गेंद मेरी है, நான் எங்கள் அப்பாவை கஹல்வான்னா கூட்டிகிட்டு வந்துடுவேன், நியாயம் கேட்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அரே ஜோ ஏசே தோ மே அப்னே படே பாயி சே கஹல்லவா சக்தா ஹூ, அப்போ நானும் என்னோட அண்ணனை கொண்டு வர முடியும், படேனா பாயினா பெரிய அண்ணனை கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லி தினேஷ்கி அனில் வந்து சொல்கிறான். தினேஷ்கிட்ட அனில் வந்து சொல்கிறான். குச் பி ஹோ கேந்த் மேரி ஹே, இல்லை அது என்னோடது தான் அப்படின்னு தீபக் சொல்கிறான். தீபக் நே உசே தர்த்தி பர் மார்த்தே ஹுயே கஹா, அந்த பாலை தரையில் அடிச்சு, தர்த்தினா தரையில் ஏர்த்தில் அடித்து, தர்த்தி பர் டப்பா படுத்தே ஹுயே மேரி கேந்த் மே சே ஏசே ஹி ஆவாஜ் ஆத்தி ஹே, அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா டப்பா அப்படின்னு ஒரு சத்தம் வருது இல்லையா, அந்த பாலை கீழே போடும்போது அந்த கேந்த் வந்து என்னோட தான், அந்த பால் வந்து என்னோட பால் தான், அந்த சவுண்ட் ஆவாஜ்னா சவுண்டு கொடுக்கும் வந்தது அப்படின்னு சொல்கிறான். மேரி சாத் பாஜார் சல் துக்கானோன் பர் जितने गेंद हैं सभी के टप्पे की आवाज़ ऐसे ही होगी, அனில் ने फिर उसकी बात काट दिया. இப்போ அனில் என்ன சொல்கிறான்னா, என் கூட கடைக்கு வாங்க, பாஜாருக்கு வாங்க, துக்கானோன்னா கடைகள் பல இருக்கு இல்லையா, அந்த துக்கானோவில் கடைகளில் போய் கேந்தேன்னு பால்ஸ் நிறைய இருக்கும், அதை வாங்கி இப்படி கீழே போட்டால் இந்த சவுண்டு வருதான்னு பார்க்கலாம், ஆனால் எல்லா பாலையும் அந்த சவுண்டு தான் வரும் அப்படின்னு சொல்லி அனில் சொல்கிறான். अच्छी बात है तो मैं इसे सड़क पर फेंक दूंगा, நான் தான் இதை வந்து ரோட்டில் வந்து எரிஞ்சிட்டேன். देखूं कैसे कोई खेलेगा, दीपक ने जैसे ही गेंद को सड़क पर फेंकने के लिए हाथ उठाया ही अनिल और दिनेश ने उसे पकड़ लिया. ஸோ உடனே வந்து அவன் என்ன பண்ணுறான், தீபக் வந்து தினேஷோட கையில் இருந்து அந்த பாலை பிடுங்குறான், ஹாத்துனா கை எடுத்துட்டு உசே பகட்னா அதை வந்து இழுக்க முயற்சி பண்ணுறாங்க அவங்க 2 பேருமே. அப் தீபக் நே रुआ उनसेना அழுவ ஆரம்பிச்சுட்டான். होते हुए अपने अंतिम हथियार अजाबया
போலா, அதாவது ரொம்ப இதாக அழுதுகிட்டு அது என்னோடது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்கிறான். யா தோ கேந்த் முஜே தேதோ, என்னோடது என்கிட்ட கொடுத்துடுங்க. நஹி தோ மே இஸ்கே பேசே சுனில் சே லூங்கா, அப்படி கொடுக்காட்டி நீங்கள் இது கொடுத்துட்டு இதோட காசை வந்து சுனில் கிட்ட வாங்கிக்கோங்க, ஏன்னா அவன் தான் என்னோட பாலை கீழே போட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப் தோ சுனில் தீபக் और சுதீர் கா கூட் மஜ்பூத் ஹோனே லகாத்தா, அதோட அந்த கூட் அப்படின்னா அவங்களோட குரூப்பு, யாரோட குரூப்னா தீபக், சுனில் அண்ட் சுதீரோட குரூப் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது. தீனோன் கா ஹி கஹ்னா தா ஹி கேன் தீபக் ஹி ஹே और உசே ஹி மில்னே சாஹியே, அவங்க 3 பேருக்குமே அந்த பால் வேணும், அதனால வந்து அந்த கேந்து தீபக்கோடதுன்னு அவங்களும் நிற்கிறாங்க. और உசே சே மில்னே சாஹியே. தினேஷ் தப் தக் சூப் தா, ஆனால் தினேஷ் வந்து ரொம்ப சூப்னா அமைதியாக இருக்கான். वास्तव में दिनेश का मन उस समय सबके साथ मिलकर उस गेंद से खेलने को कर रहा था. அப்போது தினேஷ் மண்டையில் ஒரு யோசனை வருது, அவன் மூளைக்கு ஒரு யோசனை, மைண்டுக்கு வந்து ஒரு அந்த சமயத்தில் ஒரு யோசனை வந்து வருது, அதாவது இந்த பாலை வச்சு எல்லாருமே விளையாடலாமே அப்படின்னு. அப் சூப் பி ரஹா சகடா, அந்த சண்டை எல்லாரும் நிறுத்துங்க, சண்டையை நிறுத்திட்டு பாந்த் மே கர் லேனா, நிறுத்துங்க, அப்பனே அப்பனே பல்லேனா பேட்டு, உங்களோட பேட்டுகளை எடுத்துகிட்டு வாங்க. லே ஆவோ பெஹலே கேல் லேன், அதாவது நம்ம எல்லாம் போய் விளையாடலான்னு சொல்கிறான். 5 मिनट के भीतर ही खेल ஆரம்ப ஹோ கயா, ஒரு 5 நிமிஷம் அந்த பாலை வச்சு அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. தினேஷ் பல்லே பாஜி கர் ரஹா தா, இப்போ வந்து தினேஷோட டர்ன். அபி தோ 4 बार ही खेला था, அவன் ஒரு 4 பால் அடிச்சிருப்பான். कि वह चमकदार नहीं गेंद एकदम जोर से उछली और दरवाज़ा पार कर सड़क पर जाते हुए एक स्कूटर में बनी सामान रखने की जालीदार டோக்ரி மேஜா கிரி, அதாவது அவன் அடித்த வேகத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த புது பால் நயி கேந்த் வந்து புது பால் வந்து ஏக்தம் ஒரே ஷாட்டில் ஜோர்ஸே ஆக்சுவலி ரொம்ப ஜோராக அடிச்சிட்டான், ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக அடித்தனால அது வந்து அந்த ரோட்டை தாண்டி அந்த ரோட்டில் போய்கிட்டு இருந்த ஸ்கூட்டர் மேலே இருந்த சாமான்கள் மேலே ரக்கீனே கி சலிதார், அதுக்குள்ளே விழுந்துடுச்சு, அவங்க எடுத்துகிட்டு போன சாமானுக்குள்ளே விழுந்துடுச்சு. ஸ்கூட்டர் பாலே கோ சாயத் மதா பி நஹி சலா, அவர் அந்த ஸ்கூட்டர் வாலனா அந்த ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போகிறவருக்கு ஷாயத் விஷயமே தெரியாமல் அவர் போயிட்டுருக்காரு. तेजी से चलते हुए स्कूटर के साथ गेंद भी चली गई, அவர் ரொம்ப வேகமாக போனால அந்த ஸ்கூட்டருக்கூடையே அந்த பாலும் போயிட்டுருக்கு. பச்சே பெஹலே தோ சல்லாத்தே ஹுயே ஸ்கூட்டர் கே பீச்சே பாகே, பசங்க இல்லைன்னா சிலாத்தேனா கத்திக்கிட்டே ஹுயே ஸ்கூட்டர் கே பீச்சே பின்னாடியே போகிறாங்க. பரந்துனா ஆனாலும் ஜல்தி கே சப் ருக் கயா, அவங்களால அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியல. ருக்னா ஸ்டாப். வே சமஜ் கயா தே கி ஸ்கூட்டர் கே பீச்சே பாக் பேக்கார் அவங்க வந்து பேக்கார் அப்படின்னா வேஸ்ட் ஆகிடுச்சு, அவங்க இவ்வளோ தூரம் போயும் அந்த ஸ்கூட்டர் பின்னாடி பீச்சேனா பின்னாடி போயும் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏக் பல் के लिए सभी ने एक दूर ही और देखा, ஒரு தூரத்துக்கு போனதுக்கு அப்புறமே அவங்களே நிறுத்திட்டு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. ஃபிர் அதுக்கப்புறமா சபி டஹாக்கா அப்படின்னா சத்தமாக சிரிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே அந்த பசங்களுக்குள்ளேயே ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு டஹாக்கா மார்க்கர் ஹன்ஸ் படே, அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. இதோட ஆத்தர் சாந்தகுமாரி ஜெயின். Please do like, share and subscribe our Rimjim YouTube channel. Thank you.